குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. நமது தமிழகத்தினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பியவர்கள் இந்த தமிழகத்தினுடைய தொன்மையான பாரம்பரியமான 18 சைவ ஆதீனங்கள் ஒன்று சேர்ந்து இந்த தமிழகத்தினுடைய குரு பரம்பரையாக இருந்து வைணவத்தினுடைய ஜீயர்களாக இருந்து எல்லோருமே குரு பரம்பரையில் இருந்து கொண்டு போயிட்டு இந்த நாடாளுமன்றம் நல்லாட்சி புரிய வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட செங்கோல் அதனுடைய புனிதத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக நமது புண்ணிய பூமியாம் மதுரை மாநகரிலிருந்து சென்ற ஒருவர் தரைக்குறைவாக பேசியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. ஏன் இவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு ஒரு கதை நினைவுக்கு வந்தது. அது என்ன கதை என்றால், நமது முன்னோர்கள் சொல்வார்கள், ஒருவர் தூக்கத்தில் தூங்கி கொண்டிருந்தார், நல்ல திருவேடம் அணிந்து வேஷம் போட்டு ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருப்பவரை, உதாரணத்துக்கு ஒரு நாடக கலைஞர்னு எடுத்துப்போம், வேண்டாம் அவர்களை நாம் குச்சப்படுத்த வேண்டாம், ஒரு நல்லவர் போல் வேடமிட்டு நடிக்கக்கூடியவர் ஒருவர் இருந்தாராம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருவர் போயிட்டு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவர் எழுப்பி ஒரு விஷயம் கேட்கும்போது, நல்லவர் போல் எவ்வளோ நேரம் நடிக்க முடியும்? குறிப்பிட்ட நாள் நடிக்க முடியும். எப்பொழுது ஒருவர் உறக்கத்திற்கு சென்று விழித்தெளிந்தால் அவருடைய உண்மை நிலை ரொம்ப நாளைக்கு பூசி மொழ்க முடியாதல்லவா? அப்படியாப்பட்ட ஒரு நிலையில் ஒருவரை எழுப்பி கேட்கும்போது, அவர் பூர்வீக தொழில் செய்தார் அல்லவா, எந்த தொழில் செய்து மேலோங்கி வந்தாரோ அந்த தொழிலை பற்றி என்ன பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அதே போன்று இன்னைக்கு மதுரையிலிருந்து சென்றிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற எம்பியானவர் நல்லவர் என்று நினைத்து நாம் தேர்ந்தெடுத்தோம். கடைசியில் பார்த்தால் பன்றியில் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். பன்றி எப்படி நாரையை தேடி போகுமோ அதே போன்று அவருடைய புத்தியும் செயலும் செயல்பாடுகளும் புனிதத்தை நோக்கி போக வேண்டும் நாம் நினைத்தால் நாரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது வருத்தத்திற்குரியது. இது போன்றவர்கள் இனிமேலும் நம்மளுடைய ஆன்மீகத்தையும் ஆன்மீக வழிபாட்டையும் தவறுதலாகவும் கேலி கிண்டலாகவும் பேசி கொண்டிருந்தால் நம்மளுடைய தமிழகத்தின் நம் முன்னோர்கள் வழியாக வழிபாட்டு முறையில் வைத்திருக்கக்கூடியது கருப்பணசாமி படையல். அப்படி மதுரையில் இருக்கக்கூடிய கருப்பணசாமிக்கு மிக விரைவில் ஒரு படையல் போடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு விவசாய பூமியில் களைகள் முளைத்து கொண்டிருக்கிற, நம்ம நல்ல பயிர் தான் நம்ம விதைக்கிறோம், அது கிளையாக மாறிக்கொண்டு விஷப்பயிராக இருந்தால், நல்ல பயிர்களை வளர விடாமல் தீய பயிர்களாக இருந்தால் அதை களை எடுப்பது நம்மளுடைய வழக்கம், நம்மளுடைய மரபு. அப்படி இது போன்று நம்மளுடைய தமிழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய தர்மத்தையும் தர்ம சிந்தனைகளையும் நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகளையும் கொச்சைப்படுத்துவது, கேலி செய்வது போன்ற செயல்பாட்டில் தொடர்ந்து நீடித்தார்கள் என்றால் நமது கிராம தேவதைகளுக்கு, கிராம வீரர்களுக்கு படையல் இடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு புத்தி கொடுத்து மீண்டும் அவர்கள் இதுபோன்று பேசாமல் பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு அந்த நிர்வாகத்தை சாரும். அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர் பேசிய அந்த இழிவான பேச்சுக்கும் அந்த கொச்சைப்படுத்திய பேச்சுக்கும் அதே சட்டமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழகம் முழுக்க ஆன்மீக அடியார்களை ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அறவழியில் செய்வோம். அதற்கும் செவி கொடுக்கவில்லை என்றால் பலி பூஜைகளை தமிழகம் எங்கும் நடத்துவதற்கு
வழிவகைகள் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நம்மெல்லாம் பலி பூஜையிலிருந்து இன்னைக்கு மீண்டு வந்து ஒரு புனிதமான ஒரு சாதுவான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது போன்றவர்கள் நம்மளை மீண்டும் பலி பூஜை செய்வதற்கு நம்மளை அந்த இடத்திற்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. இது ஒன்றும் நமக்கு புதிதல்ல. ஏன்னா நம்ம முன்னாடி செஞ்சிட்டு இருந்தது தான் பலி பூஜைகள் எல்லாம். இன்றைக்கி அதை விட்டுட்டு எல்லோருக்குமான நம்மளுடைய சைவ வழிமுறைகளில் சாந்தமாக சாதுக்களாக நாமெல்லாம் பயணம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். நாமளை சீறி பார்க்க வேண்டாம் என்று எச்சரித்துக் கொள்கின்றோம். சிவாய திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாயம். குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்மளுடைய அடியார் பெருமக்கள் பொறுமை காத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை நம்மளுடைய அறவழியிலான போராட்டங்களை மட்டும் தொடருங்கள். அதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதற்கு அப்புறம் நம்மளுடைய பாரம்பரியமான வழிபாட்டு பூஜைகளை தமிழகத்தில் நடத்தி காட்டுவோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். சிவாய திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாயம். சிவாய நம.